Hi friends, welcome to my channel Study with JK. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நம்ம யூனிவர்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஓகே, இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டினா என்னன்னு பார்ப்போம். ஓகேயா, இப்போ நம்ம ஸ்பேஸில் நிறைய விதமான சேட்டலைட் இருக்குது. சரியா, என்னெல்லாம் சேட்டலைட் இருக்குது? நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் இருக்குது. நேச்சுரல் சேட்டலைட்னா எக்ஸாம்பிள் மூன். ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்னா நம்ம அனுப்புகிற ஒவ்வொரு சேட்டலைட்டும். இந்த ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் நம்ம பிளானட்டை அழகாக சுற்றி வந்துகிட்டே இருக்குது. சரி, ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் நம்ம பிளானட்டை அழகாக சுற்றி வந்துட்டு இருக்கு. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், என்னால் ஒருக்கா பார்க்கலாம். நம்ம வேர்ல்டுலேயே முதல்ல அனுப்பின சேட்டலைட்டோட நேம் என்னென்னா ஸ்புட்னிக். அது என்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்னா 1956. சரியா, அதே மாதிரி இந்தியாவோட முதல் சேட்டலைட் அது ஆரியபட்டா. இது ஏப்ரல் 19, 1975 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 19, 1975 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பூமியை அல்லதுனா வேற ஒரு பிளானட்டை ரிவால்வ் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா, இது ஒரு டிசைட் ஹைட் அப்படின்னா நம்ம இங்கே இருக்க சயின்டிஸ்ட் நினச்சிருப்பாங்க இந்த ஹைட்டில் அது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வச்சுருப்பாங்க. ஓகேயா, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் ஆர் மேட் டு ரிவால்வ் இன் அன் ஆர்பிட் அட் அ ஹைட் ஆஃப் ஃபியூ 100 கிலோமீட்டர். அது நம்ம பிளானட்லேருந்து ஒரு ஃபியூ 100 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த நம்ம ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டை வச்சுருப்பாங்க. ஓகேயா, ஓகே. இன்னொன்று என்னென்னா, அந்த இடத்துல என்ன இருக்காதுன்னா ஏர் இருக்காது. ஓகேயா, அட் திஸ் ஆல்டிடியூட் த ஃப்ரிக்ஷன் டியூ டு ஏர் இஸ் நெக்லிஜிபிள். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த சேட்டலைட் வச்சுருக்கிற இடத்துல காற்று இருக்காது. இப்போ ஏர் இருந்ததுன்னா அது வேறு ஏதாவது விளைவுகளை கொண்டு வரும். அதனால என்னது, அங்கே ஏர் இருக்காது. ஓகே, த சேட்டலைட் இஸ் கேரிட் பை அ ராக்கெட் டு a desired height and released horizontally with high velocity. சேட்டலைட்டை எது கொண்டு போகும்? ராக்கெட் தான் கொண்டு போகும். ராக்கெட் தேவையான ஹைட்டில் சயின்டிஸ்ட் ஏற்கனவே குறித்து வச்சுருப்பாங்க, அந்த ஹைட்டில் கொண்டு வச்சுட்டு என்ன செய்தோம், சேட்டலைட் அங்கே வச்சிரும். ராக்கெட் சேட்டலைட்டை அங்கே வச்சிரும். உடனே அது ஒரு ரிலீஸ் ஹாரிசான்டலி வித் ஹை வெலாசிட்டி. ஒரு ஹை வெலாசிட்டியில் அப்படின்னா இப்போ நம்ம ராக்கெட் இங்கேருந்து அனுப்பும்போது அது எப்படி போயிட்டுருக்கு, அது எப்பவுமே மூவிங்கில் தானே இருக்கும். அது வைக்கும்போதும் மூவிங்கில் தான் இருக்கும். ஓகேயா, ஓகே. நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். மெயினாக தேவையானது என்னென்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? இந்த ஹாரிசாண்டல் வெலாசிட்டி. ஹாரிசாண்டல்னு அர்த்தம் என்ன? இப்படி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க? ஹாரிசாண்டல். இப்படி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க? வெர்டிக்கல். சரியா, அப்போ இங்கே பாருங்கள், இப்படி ஒரு லைன் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இதை சொல்லுவாங்க ஹாரிசாண்டல். இதுதான் ஹாரிசாண்டல். அப்போ the horizontal velocity that has to be imparted to a satellite at the determined height so that it makes the circular orbit around the planet is called orbital velocity. Okay, இந்த சேட்டலைட்டிற்கு ஏற்கனவே ஒரு ஹாரிசாண்டல் வெலாசிட்டியை கொடுத்து வச்சுருப்பாங்களாம். சரியா, இந்த சேட்டலைட்டுக்கு ஏற்கனவே ஒரு ஹாரிசாண்டல் வெலாசிட்டியை கொடுத்து வச்சுருப்பாங்களாம். இந்த ராக்கெட் என்ன செய்யும், அந்த ஆர்பிட்டில் கொண்டு இறக்கி விட்டது என்ன செய்யும், இது தனக்கு ஹாரிசாண்டல் வெலாசிட்டி இப்படி. அப்போ இது என்ன செய்யும், நம்ம சேட்டலைட் இப்படி மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேயா, இது இந்த இதில் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இதை ஏன் ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க? இது ஆர்பிட்டில் சுற்றுறதுனால இது ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அடுத்து the orbital velocity of the satellite depends upon the altitude above earth. இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அது எவ்வளவு ஹைட்டில் இருக்கோ அதை பொறுத்து இருக்கும். இப்போ ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஆர்பிட்டல் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், அது கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும். இதே ஹைட்டு கூடுதலாக இருந்ததுன்னா அது ஃபாஸ்ட்டாக சுற்றும். சரி, எங்கே கொடுத்துருக்க பாருங்க, நியரர் த ஆப்ஜெக்ட் டு த எர்த் faster is the required orbital velocity. இப்போ ஒருவேளை அது பக்கத்தில் இருந்துன்னா அதுக்கு ஆர்பிட்டல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ அல்டிடியூட் 200 கிலோமீட்டரில் இருந்துச்சுன்னா அதோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி 27,400 கிலோமீட்டர் அந்த இதில் இருக்கும். ஓகேயா, the orbital speed and distance permit the satellite to make one revolution in 24 hours. நம்ம பூமி
தன்னையே எத்தனை மணி நேரத்தில் சுற்றிடும்? 24 ஹவர்ஸ். அதே மாதிரி தான் இந்த சேட்டலைட்டும் என்ன செய்யணும்னா அந்த ஆர்பிட்டை 24 ஹவர்ஸில் சுற்றிடுமா. சரியா? பூமி தன்னையே சுற்றுறது 24 ஹவர்ஸில், அந்த ஆர்பிட்டை சுற்றுறது எவ்வளவு? 365 டேஸில். இது ஆர்பிட் இந்த சேட்டலைட் வந்து அந்த ஆர்பிட்டை 24 ஹவர்ஸில் சுற்றிட்டு வந்துடுமா. சரியா? சுற்றிட்டு வந்துடுமா. The orbital speed and distance permit the satellite to make one revolution. அது எவ்வளோ 24 ஹவர்ஸில் எடுக்கும். Satellite stay in a fixed position related to the point on Earth surface. Satellite எப்போவுமே என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாகவே இருக்கும், ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எர்த்தை பார்த்து எர்த்தை எப்போவுமே ஃபேஸ் பண்ணியே இருக்கும். இப்போ இந்தியாவிலேருந்து அனுப்புகிறாங்கன்னா அப்போ இந்தியாவை ஃபேஸ் பண்ணி அந்த சேட்டலைட் எப்போவுமே இருக்கும், அதே மாதிரி இருக்கும். சரியா? பிகாஸ் the satellite stay over the same spot all the time, this kind of orbit is called geostationary. அந்த சேட்டலைட் வந்து ஒரே இடத்துல எப்போவுமே இருக்கிறனால அதை வந்து என்ன சொல்லுவாங்க? ஜியோஸ்டேஷ்னரி. சாரி, நான் இங்கே வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஆர்பிட் வந்து தன் எர்த்தை பார்த்து தான் இருக்கும், அது வந்து 24 ஹவர்ஸில் மூவ் ஆகாது, ஆர்பிட்டை சுற்றாது, அது தன்னை எர்த்தை பார்த்துட்ருக்கும். எர்த்து எப்படி சுற்றுதோ, இப்போ இந்தியான்னு இருக்குது, இப்போ இதுதான் என்னது, இப்போ இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம என்ன இருக்குது, நம்ம இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் தான் என்ன வைக்கிறாங்க? அந்த ஆர்பிட்டை வைக்கிறாங்க. அப்போ நம்ம பூமி சுற்றும் போது என்ன செய்யும்? இந்தியாவும் மாறும்ல, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை சுற்றிக்குமே தவிர ஆர்பிட்டை சுற்றாது. ஓகே, ஆர்பிட்டை சுற்றும். இது நம்ம பூமி வந்து போக பூமி வந்து 365 டேஸில் சுற்றோம்ல, அந்த டைம் இதுவும் அதுக்கு கூடயே சுற்றிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ஓகே, இந்த நம்ம சேட்டலைட் இருக்கிறது மோஸ்ட்டாக எதில் இருக்கும்னா ஜியோஸ்டேஷ்னரி ஆர்பிட், அதில் தான் மோஸ்ட்டாக இருக்கும். சரி, இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. என்ன ஃபார்முலானா v = √gm / r + h. இல்லை ஜிங்கிறது என்னென்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், எப்போவுமே இது மாறாது. 6.673 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ரைஸ் டு -2. எம்னா மாஸ் ஆஃப் த எர்த் 5.972 × 10⁻24 கிலோகிராம். ஆர்னா ரேடியஸ் ஆஃப் தி எர்த் 6,371 கிலோமீட்டர். ஹைட்ஸ்னா ஹைட் ஆஃப் த சேட்டலைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். சேட்டலைட் நம்ம எர்த்தில் இருந்து சேட்டலைட்டுக்கு எவ்வளோ ஹைட்டு, அதுதான் என்னது ஹைட்ஸ். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆர்பிட்டல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இதில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்கா, மைக்ரோ கிராவிட்டி. மைக்ரோ கிராவிட்டி அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு மனுஷன் அல்லனா ஒரு பொருள் அது வந்து வெயிட்லெஸ், அப்படின்னா வெயிட்டே இல்லாமல் இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க? மைக்ரோ கிராவிட்டி. இது எப்போ நடக்கும்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் அல்லனா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பேஸுக்கு போனால் அவங்க வந்து ஃப்ளோட் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து மிதந்துட்டு தானே இருப்பாங்க, நம்ம பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதுதான் என்ன சொல்லுவாங்க? மைக்ரோ கிராவிட்டி. இதில் மைக்ரோனா என்னது? சின்னது. அப்போ கிராவிட்டினா என்ன? அப்போ மைக்ரோ கிராவிட்டினா சின்ன கிராவிட்டி. அப்படின்னா கிராவிட்டியே கிடையாது. நம்ம கிராவிட்டி இருக்கிறனால தான் இப்போது நம்ம பூமியில் உட்காந்துருக்கோம், நின்றுட்டுருக்கோம், படுத்திருக்கோம். இதெல்லாம் கிராவிட்டினால தான். ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட். சரி, இந்த சேட்டலைட்டுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். The time taken by the satellite to complete one revolution around the earth is called time period. நம்ம வந்து எப்போவுமே இப்போ தான் பார்த்தோம், பூமிக்கு பக்கத்தில் பூமியை இப்போ இந்தியாவிலேருந்து அனுப்புகிறாங்கன்னா இந்தியாவுக்கு நேரே அது இருக்கிறனால இந்தியாவுக்கு அது யூஸ் ஆகும். இது வந்து பூமி 24 ஹவர்ஸில் தன்னை சுற்றிக்கும், இதுவும் தன்னை 24 ஹவர்ஸை சுற்றிக்கும். அதே இது இந்த சேட்டலைட் இந்த பூமி கூட 365 டேஸ் சுற்றும். சரியா? அது சுற்றுறதை வந்து என்ன சொல்லுவாங்க? நம்ம பூமி சுற்றுறத பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லுவோம். அதே இது சேட்டலைட் சுற்றுதுன்னா அது என்ன சொல்லுவோம்னா டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் பீரியட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ் கவர்ட், அது எவ்வளோ தூரம் போச்சு, டிவைடட் பை ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் ஃபார்முலா என்னென்னா 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். அந்த ஃபார்முலா ஆர்பிட்டல் வெலாசிட்டி வின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதை வந்து இந்த விங்கிறது என்னது? ஆர்பிட்டல் வெலாசிட்டி தானே. அதோட ஃபார்முலா என்னது? √gm / r + h. அந்த வேல்யூ இதில் போடும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் நமக்கு கிடச்சிரும். ஓகே, அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்கான். இது ரொம்ப இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரியா? நம்ம பூமியில் நம்ம நிறைய இப்போ பூமியிலேருந்து நீங்கள் நைட்டு இது பார்த்துட்ருப்பீங்கன்னா
இப்போ நீங்கள் வெளியே வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய ஸ்டார்ஸ் தெரியும் சரியா. எல்லா ஸ்டாருமே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி தான் மூவ் ஆகுமா. ஆனால் அதில் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் மூவ் ஆகவே செய்யாது. அது எப்போவுமே ஸ்டேஷ்னரியாக இருக்கும் சரியா. ஏன்னு சொன்னால் அது வந்து என்னென்னா ஒரு போல் ஸ்டார். இந்த போல் ஸ்டார் அப்படின்னா என்னென்னா நம்ம பூமியோட போல் நார்த் போலில் நம்ம நார்த் போல் இருக்குல்ல. இப்போ பூமி இருக்குது, இப்போ இதுதான் பூமி. சாரி பூமி கரெக்டாக வரல. இந்த பூமிக்கு இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட்டுக்கு நேரே என்ன இருக்குதா ஒரு ஸ்டார் இருக்குமா. அந்த ஸ்டார் நம்ம பூமி சுற்றும். பூமி எப்படி சுற்றும்? இந்த டைரக்ஷனில் சுற்றும். அப்படிதான் பூமி எந்த டைரக்ஷனில் சுற்றும்? இந்த டைரக்ஷனில் இப்படி சுற்றும். இப்படி சுற்றும். இது தலைகளை சுற்றாது, இப்படி சுற்றாது. கரெக்டு தானே? இப்படி தான் சுற்றும். இப்படி சுற்றினால நம்ம இது வந்து இந்த இடம் வந்து மாறாது. அப்போ அதிலே தான் இருக்கும். அப்படி அந்த பிளேஸ் அதிலே தான் இருக்கும். அதனால் அதில் ஒரு ஸ்டார் இருக்கு. அந்த ஸ்டார் தான் என்ன சொல்லுவாங்க? போல் ஸ்டார். அது என்றைக்குமே மறையாது, அங்கேயே இருக்குமா சரி. அது வெஸ்ட் ஈஸ்ட் எங்கேயும் மூவ் ஆகாது. ஏன்னா நம்ம எல்லா ஸ்டாரும் மூவ் ஆகாது. நம்ம பூமி மூவ் ஆகிறதுனால தான் நமக்கு அது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போகிற மாதிரி அப்படின்னு நமக்கு தெரியும். இது ஏன் தெரியல, இது ஏன் மூவ் ஆகலைன்னா இது வந்து இந்த போலுக்கு நேரே இருக்கிறனால, நம்ம எர்த்தோட போலுக்கு நேரே இருக்கிறனால அது மூவ் ஆகாத மாதிரி நமக்கு தெரியும். ஓகேயா. அது மோஸ்ட் எங்கே இருக்குன்னா நார்த் டிரெக்ஷனில் இருக்கான் சரியா. இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறாங்க, சவுத்து போலில் இருக்கவங்களுக்கு இந்த போல் ஸ்டார் வந்து தெரியாதான். ஓகேயா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் படித்தோன்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி பற்றி படித்தோம், டைம் பீரியட் பற்றி படித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.